கருப்பு நிலாலே வந்து ரோப்பே இல்லாம வந்து ஹெலிகாப்டர்ல தலைகீழ தொங்கி போயிருப்பாரு. நாங்க அப்ப அங்க இருந்தோம். ஆமா, அது சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க அதை. நாங்க அப்ப அங்க இருந்தோம். ஏன்னா இப்ப வந்து இப்ப அந்த டாம் க்ரூஸ் வந்து ஃபிளைட்ல தொங்கி ஆமா போனாரு எல்லாம் பண்ணாருலாம் சொல்லுவாங்க. பட் அப்ப வந்து ரோப்பே கிடையாது, ஒரு சிங்கிள் ரோப் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா தொங்கிட்டே ஒரு கிட்டத்தட்ட போனாரு எவ்வளவு தூரம். அப்ப வந்து நானு, அம்மா, அண்ணன் எல்லாரும் இருக்கும், குஷ்பு மேடம் எல்லாரும் லைவா பாத்தீங்க. அதுதான் என்ன ஆச்சுன்னா, வந்தாரு. சரி ஓகே பிரேமா, நீ பசங்களை கூப்பிட்டு ஹோட்டல் கிளம்பு, அவனுக்கு வண்டி சொல்லியிருக்க, நீ அப்படியே ஊர் சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடு அப்படின்ட்டாங்க. குஷ்பு மேம் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. யோன்ட்டு என் அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. நாங்க ரொம்ப சின்ன பசங்க, நாங்க விளையாடிட்டு சரின்னு கிளம்பிட்டோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க, என்ன மேடம் நீங்க கிளம்பிட்டீங்க, அவர் அவ்வளவு ரிஸ்கான சீன் எடுக்கிறாரு, பேச மாட்டீங்க, என்னங்க எனக்கு புரியல அப்படின்னு. இல்ல ஹெலிகாப்டர்ல எத்தனையோ கிலோமீட்டருக்கு வந்து அவர் ரோப்புக்கு இப்ப எதுவும் இல்லாம தொங்கிட்டு போயிருக்காரு, மிஸ் ஆகி விழுந்தா என்ன ஆகுறது, கீழே தண்ணி கூட இல்ல, வெறும் பாராதான் அப்படின்னு. அம்மாவை பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சீன் நல்லா எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல, எவ்ரிதிங் இஸ் நார்மல் ஃபைன். சரி ஓகே. பிரிக்ஸ் வச்சிருப்பாங்க, செங்கல், அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், உடைச்சிட்டு போனோம். ஒரு செங்கல் உடைஞ்சி கால்குள்ள அந்த உள்ள குத்தி வெளியே வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு படத்துல வந்து டம்மி கன்னை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அது என்ன இருக்கு, உள்ள ஒரு மெட்டல் பேலட் மாதிரி ஒன்னு மாட்டிட்டு இருந்திருக்கு. அது அந்த டைம்ல நான் சொல்றேன். இப்பெல்லாம் உங்களுக்கு ஷூட் பண்ண ஒரு ஃபயர் பேக்ரவுண்ட் ஆகுது, சோ நீங்க மூவ் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணா போதும். அப்ப அவங்க ஷூட் பண்ணுவாங்க, அந்த சவுண்டுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணும். ஆப்போசிட்ல இருந்தவர் வந்து என்னாச்சு, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு இப்படி அழுத்தினாரு. அந்த இது பேலட் போய் நேரா இந்த இடத்துல அடிச்சிருச்சு. இப்ப பார்த்தா அவருக்கு போன் இருக்காது, இந்த இடத்துல போன் இருக்காது, உடஞ்சி அது உள்ள போயிருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆப்ரேட் பண்ணி திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஷூட் எடுத்தாங்க. அப்ப வல்லரசு டைம் ஷூட்டிங் என்ன படம் தெரியல. காலையில அவர் மேக்கப்லாம் போட்டு கிளம்ப போறாரு, டாக் இறந்துருச்சு. அவரால் தாங்க முடியல, ஹி broke down, ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வீட்டுல உட்காந்து ரூம்குள்ள போய் உட்காந்தவர் தான் சாயங்காலம் வரைக்கும் வெளியே வரல. ஏன்னா அது குட்டியில இருந்து அவ்வளோ கேர் எடுத்து வளர்த்தாரு. ஸோ அவரும் அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சேட் ஆயிட்டாரு. நடுவில் வெளியே சாப்பிட வந்தார். நானும் எங்க அண்ணன் அழுதுட்டு இருந்ததை பார்த்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே நம்மளும் சேடா இருந்தா தப்பா இருக்கும், ஒன்னும் இல்லை டாக்ஸ் தானே பாத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம், எங்களை சேர் அப் பண்ணி வெளியே கூப்பிட்டு போயிட்டு, வெளியேனா அப்பாவுக்கு வந்து சென்னையில பெருசா சுத்த முடியாது. இந்த மாதிரி கார்ல உட்காந்து ஒரு டிரைவ் எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு ரோடு கடையில் நின்று வண்டிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியே இந்த மாதிரி அப்பா ஒன்று கூப்பிட்டு போயிட்டு எங்களை என்தூ பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார். இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ராவுத்தர் அந்த மாதிரி. அப்பவும் வந்து அப்பா வந்து எப்பயும் சொல்றது தான், ஜாதி மதம்லாம் கிடையாது. ஸோ என் பையனுக்கு எதுக்கு நான் தமிழ் ஒரு ஹிந்து பேரோ இப்படிதான் வைக்கணும், நான் வந்து சவுக்கத் அலினே வச்சுட்டு போறேன், இல்லை கிறிஸ்டின்ல ஏதோ ஒரு நேம் வச்சுட்டு போறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்ன ஆச்சு, அப்போ வந்து அந்த டைம்ல இருந்த எல்லா பெரிய ஆளுங்க, அந்த ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் அங்க பேர் வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கும் போது, இல்ல சார் பாஸ்போர்ட்ல நாளை பின்ன பிரச்சனை ஆகும், உங்க பையன் வெளியூர் போனா இது வந்து ஹிந்துன்னு கொடுத்து பேரு சவுக்கத் அலியோ இல்ல வேற ஏதோ கொடுத்தா அந்த ஊர்ல உங்களுக்கு பிரச்சனை வரும், நீ என்னடா ஹிந்துன்னு கொடுத்து நீங்க பேரை மாத்தி வச்சிருக்கீங்க, அதனால வேணாம் சார் அப்படின்னு சொன்னனாலதான் அப்புறம் அவர் கன்வின்ஸே ஆகல. எங்க எந்த ஊர் பிரச்சனை வந்தா நான் ஊருக்கே போகாட்டியும் பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும், இப்படிதான் இருக்கணும், என்ன தப்பு இருக்குது இல்ல அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வின்ஸ் ஆகி சரி ஓகேன்னு சண்முக பாண்டியன் மாறி.